நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024 தனுசு ராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசி பலன் என்பது பொதுவான ஒரு நிகழ்ச்சி தான். ராசிக்கு 6ல் குரு, உங்களுக்கு ராசிநாதனாகவே குரு வருகிறார். அந்த ராசிநாதனாக குரு குரு வளையம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 2 10ஆம் இடங்கள், 6 2 10 அரசு வேலையை குறிக்கக்கூடிய இடங்கள். பொதுவாகவே ராசியை குரு பார்க்கலனா கூட ராசிநாதனே அவர் தானே, நீங்களே குரு தானே, நீங்களே கடவுள் தானே, நீங்களே பெரிய மனுஷர் தானே, நீங்களே ஆசான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த ராசிநாதன் எப்பயுமே ஒரு ஏமாளி அப்படின்னு சொல்லிடுவேன். தனுசு ராசியை பொறுத்தளவில் ராசிநாதன் குருவாக வர்றவங்க தயாள குணமுடையவர்கள், என்ன இறுக்கமான மனம் உள்ளவர்கள் அல்ல. தயாள குணம் அப்படின்னாவே தர்ம குணம் உள்ளவர்கள், நல்ல மதிப்பு பெற்றவர்கள், நன்மதிப்பு உடையவர்கள், எல்லாரும் மரியாதையாக நடத்தக்கூடியவர்கள், கௌரவமானவர்கள், இத்தனை விஷயங்களை சொல்லலாம். ஒரு ராசியினுடைய முன்னணி அமைப்புங்கிறது இவ்வளோ விஷயங்கள் போகுது. அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும், எந்தெந்த வயசில் யார் யாருக்கு என்னென்ன பலன் நடக்கும். இந்த ஆவணி மாதத்தில் பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க, என்ன நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, என்ன உங்களால் நடக்கும், இது எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் நாம் ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு திருமண பாக்கியத்தை கூடுதலாக ஏற்படுத்துவார். நல்ல மனைவி கிடைப்பாங்க. உண்மை, ராசிநாதன் வலுத்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, ரொம்ப லக்ஸரியாக இருப்பீங்க. போய் நேற்று தான் சார் பரீட்சை எழுதுன உடனே எனக்கு ரிசல்ட் பாசிபிளாக வந்துருச்சு சார், எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார். இந்த எண்ணம், இந்த ஆதங்கமும், இந்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும். நான் இவ்வளோ நாளாக எழுதிக்கிட்டு இருந்தேன் சார், ஆனால் இந்த எக்ஸாமில் நான் அட்டன் பண்ணல, பாஸ் பண்ணிட்டேன். நான் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த பரீட்சையில் நான் பாஸ் பண்ணிட்டேன். சில பேருக்கு 29 30 வயசு, இதுக்கு மேலே ஐயோ இதுக்கு மேலே நமக்கு வேலை கிடைக்க போதா, வயசு வேறு ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை கிடச்சிடும். எழுதுலேயே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி நீங்கள் ஓடியாந்துடுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ வேலை கிடச்சிருச்சு, அடுத்தது திருமணத்துக்கு போவீங்க இல்லையா, அப்போ திருமணத்தை பற்றி நம்ம பேசுவோம். வேலை கிடைச்சவங்களை பற்றி விட்டுருங்க. இப்போ வேலையை எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு உயர்கல்வி கிடைக்கும். ஏன்னா குரு நல்ல இடத்துல அமர்ந்தாவே, இயற்கை சுபர் வீட்டில் அமைந்தாவே பிஹெச்டி வரைக்கும் படிக்கக்கூடிய நண்பர்கள், அந்த ஆசைப்பட்டவங்க பிஹெச்டி வரைக்கும் படிப்பீங்க. உயர்கல்வி ஐஐடியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. பொதுவாக இந்த ராசியை பொறுத்தவர்களுக்கு தவறான எண்ணங்களும் சிந்தனைகளும் கண்டிப்பாக வராது. இந்த 20 வயசில் 20 25 வயசில் வரக்கூடிய காதல் போன்ற விவகாரங்கள்லாம் இவங்களுக்கு வராது. இவங்கெல்லாம் மேல்நோக்கு சிந்தனையில் போகிறவங்க. மேல்நோக்கு சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. நாம் படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கௌரவமாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும், நம்மளால அப்பா அம்மா கௌரவிக்கப்படணும். நீ காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க்கோ, காலேஜில் நம்ம முதலிடம் பிடிச்சானே உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய பாராட்டு விழாலாம் நடத்துவாங்க. அது பெரிய கௌரவமான விஷயம் இல்லையா? அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். பள்ளி இறுதி படிப்பை முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பள்ளி துவக்க படிப்பில் இருந்தாலும் சரி, காலேஜில் துவக்க படிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க்கு நல்ல ஒரு ரேங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இந்த தனுசு ராசி நண்பர்கள் எல்லாமே இருப்பீங்க. இந்த பள்ளி பருவம்னு சொல்லக்கூடிய துள்ளி குடிச்சு விளையாடக்கூடிய இந்த வயசில் உங்களுக்கு அந்த அமைப்பு மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கெட்டியான ஒரு மனப்பான்மையுடனும் செயல்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி வலுத்திருக்கிறார். ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலேயே சுக்கிரனோடு இணைந்து வலுத்திருக்கிறார். ராசி அதிபதி உங்களுக்கு குரு, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இது எல்லாம் கூடுதல் நன்மையை கொடுக்கும். தகப்பனார் உதவி கிடைக்கும், மாமன் வகைரா உதவிகள் கிடைக்கும், மாமன் மச்சான் வரையில் இருக்கக்கூடிய சில உதவிகள் கூடுதலாக கிடைக்கும். அவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகத்திலேயும் நெருங்கிய நண்பர், நெருங்கிய சொந்தமான ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு நான் அந்த வேலையை வாங்கி தரேங்கிற ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பின் மூலிமா உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா, திருமணம் போன்ற விஷயங்களில் வேலை தொழில் இருக்கக்கூடிய அமைப்புலேயே அதுலேயே உங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு தெரிஞ்ச அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இங்கே வந்து சேர்ந்துடும். அப்போ அதன் மூலியமாகவும் ஒரு வேலையில் உள்ள பெண்ணு, இல்லைன்னா வேலையில் உள்ள பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், வேலையில் உள்ளவர்களுக்கு உள்ள பெண்ணாக மாப்பிள்ளையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்துடும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 7ஆம் பாவகம் ரொம்ப அதிக அளவு அதிநட்பு வீடான சிம்மத்தில் சுக்கிரனோடு இணைந்து அவருடைய நண்பரான சூரியனோடு இணைந்து இருக்கிற காரணத்தினால வேலையில் உள்ள வரன் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்ணாக இருந்தால் ஆணும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் வேலையில் உள்ள வரன் கிடைக்கும்னு இதில் சொல்ல வரோம் நம்ம. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே நல்லா தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னே தான் நிறைய பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்ல வருவேன் நான். அப்போ இந்த ஆவணி மாத பலன் இத்தனை ராசியிலேயே நான் சொன்ன அமைப்பில் இது வரைக்கும் சொன்ன ராசியை விட
கூடுதலான நன்மைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் வரப்போகுது. திசாபுத்தி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் சொல்ல வர்றோம். இன்னும் சார் 6ல் போய் ராசிநாதன் உட்காந்துக்கிட்டாரு, 6ல் செவ்வாய் உட்காந்துருக்காரு, 3ல் சனி இருக்காரு, எப்படி நீங்கள் நல்லது சொல்கிறீங்க? 3ல் சனி இருக்கிறது நல்லது தானே? உபயசானம் சொல்கிறாங்க. 3, 6, 10, 11 இல்லைன்னா 3, 6, 8, 12 பாவகிரகங்கள் மறையணுங்கிற ஒரு விதி. அந்த பாவகிரகங்கள்லாம் மறைஞ்சி உங்களுக்கு உட்காந்துருக்குது. பாவகிரகங்கள் தொடர்புலேயே இல்லை. 6ல் செவ்வாய் மறைஞ்சார். 6ல் குரு வந்து சுபகிரகமாக இருந்தாலும் செவ்வாய் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி சிறும் கோணம்னு சொல்லக்கூடிய அந்த கோணத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு அதில் உட்காந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. அப்போ வெளிநாட்டு வேலையை எதிர்பார்க்குறீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? ராசிக்கு 12ஆம் இடத்தோடு சொல்கிறார். வெளிநாட்டு வேலையை நம்மளால் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகத்தை அதிகமாக விரும்புகிறவங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த குருவாக வர்றவங்க இன்னொரு பணியும் முக்கியமாக இருப்பீங்க. முதன்மைன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பணி, வங்கித்துறை, இதில் பரீட்சை எழுதினவங்க எல்லாமே கண்டிப்பாக பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. ராசிக்கு 2, 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலே ஆசிரியர் பணி, வங்கி பணி, இதை நாங்கள் முழுமையாக சொல்லிவிடுவோம். என்ன நிதித்துறை, நீதித்துறை, வங்கி பணி அப்படிங்கிறத நாங்கள் எழுதிட்டு போயிடுவோம். அந்த அமைப்பில் உங்களுக்கு ஆசிரியர் பணிக்கு பரீட்சை எழுதினவங்க, வங்கி பணிக்கு பரீட்சை எழுதினவங்க எல்லாமே நீங்கள் தயாராகி கண்டிப்பாக வந்துடுங்க. வேலை ரொம்ப கிடைக்குங்க. இந்த மாதத்தில் கவர்மெண்ட் வேலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். பெற்றவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பிள்ளைங்க மூலியமாக நிறைவேற்றக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை செய்யணும், கல்யாணம் செய்யணுமா, கல்யாணத்தை பண்ணி பார்ப்பீங்க, வீடு கட்டணுமா, வீட்டை கட்டி பார்ப்பீங்க. இந்த 50 வயசை கடந்தவர்களுக்கு எல்லாமே வீட்டை கட்டிட்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வீடு கட்டுருவீங்க. அதே சமயத்தில் பையனுக்கு வேலை வாங்கிட்டு, பிள்ளைக்கு வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க. பொண்ணுங்களுக்கும் வேலை கிடைக்கும், பையனுக்கும் வேலை கிடைக்கும், ஆம்பளை பசங்களுக்கும் வேலை கிடைக்கும். வேலைங்கிறது ஒரு பிரதானமான ஒரு விஷயமாச்சே, எல்லாரும் எதிர்பார்க்குறது தானே. ஆனால் திருமணம் போன்ற விஷயங்களில் இந்த வேலை கிடைச்ச உடனே சில மனமாற்றங்கள் வருது. அந்த மனமாற்றத்தினால தான் உங்களுக்கு திருமணம் தடைப்படுது. நம்மளுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, நான் அதே மாதிரி வேலை தான் பார்ப்பேன். தப்பு அது. நான் தான் முதல்ல இருந்து சொல்கிறேன், நல்லவனாக கிடைச்சா பாருன்னு சொல்கிறேன். திருமணம் நடக்கணுங்க. நடந்த பிறகு கல்யாணம் ஆகி வேலை வாங்கினவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா? அப்போ வேலைங்கிறது எப்போ வேணுமானு நம்மளுடைய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக வரும். ஆனால் திருமணம் அப்படி இல்லையே. 30, 35 வயசு ஆச்சுன்னா அதுக்கு உண்டான இமேஜ் கெட்டு போதே. அதனால் அந்தந்த பருவ வயசில் அதை செஞ்சுருங்கன்னு நாங்கள் சொல்ல வர்றோமே. அந்த அமைப்பில் திருமண தடையும் இங்கே இருக்கிறது. திருமண தடைங்கிறது சாதாரண நினச்சிங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார், படுக்கறையை சனி பார்க்குறார், படுக்கை சுகம்னு சொல்கிறோம். அதை நாங்கள் படுக்கை சுகம் அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவகம் பாவத்துவமாக இருக்கிறதுனால திருமண தடை தள்ளி போகும். திருமணம் தள்ளி போகும். வேலையெல்லாம் இருக்கும் உனக்கு. நீ கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவோம், 4 வருஷமாக சர்வீஸில் கூட இருப்பேன். இல்லை புதுசாக இப்போ இந்த நான் சொல்கிற டைம் கூட நீங்கள் ஆர்டர் வந்து வேலை வாங்கி விடுவீங்க. உடனே கல்யாணம் நடக்காது. அப்போ நீங்கள் உங்கள் யோசனையில் தான் தவறு இருக்குது. நீங்கள் உங்களுடைய எண்ணத்துலேயும் சிந்தனையில் தான் குளறுபடி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அதுக்கு எந்தாற்போல் ஒத்துழைச்சி போனால் மட்டுமே திருமணம் நடக்கும். இந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி. திருமண தடைக்கு இப்போ உங்களுக்கு திருமண தடை இருக்குது. 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் கொஞ்சம் பாதிப்பு, செவ்வாயும் பார்க்குறாரு. அது உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலுமே செவ்வாய் பார்ப்பை தடை இல்லை, சனி பார்வை தடை தான். அப்போ திருமணம் போன்ற விஷயத்தை பொறுத்தளவில் தடையை சந்தித்தாலும் நீங்கள் சில பேருக்கு திசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்க திருமணம் நடக்கும். 2 பேருமே வேலை இல்லைங்க, 2 பேருமே அதிகமாக படிச்சுட்டாங்க, 2 பேருமே விரும்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. 2 பேருமே வேலை கிடைக்கும். நீங்கள் கல்யாணத்தை வேலைன்னு ஒரு காரணத்தினால தயவு செஞ்சு நிறுத்த வேண்டாம். வேலை இல்லாதவங்களாம் ஒன்றும் பிழைக்காமலாம் இல்லை, எல்லாமே பிழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய வீடு, பெரிய வசதி, பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு இந்த பெருசான மன எண்ணங்கள், மன ஓட்டங்கள், சிந்தனைகள் எல்லாமே கட்டுப்படுத்தி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்கும், சிறப்பாக தான் இருக்கும். எல்லாமே நல்லவங்க தான், எல்லாமே கெட்டவங்க தான். நல்லவங்களும் அந்த டைமில் நல்லா இருப்பாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கெட்டு போயிடுறானே, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு திரும்ப நல்லா வந்துடுறானே ஒரு மனுஷனும். அப்போ அது எதனால் வருது? தசாபுத்தி அமைப்பில் தான் வருது. ராசி பலன் நிகழ்ச்சியில் இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ராசி பலனில் இந்த மாதம் என்ன நடக்கும், நீ என்ன செய்ய போகிற, உன் மனம் எப்படி வேலை செய்யுது, உன் மனசு எப்படி செயல்படுது, உன் மனசு பிரகாரம் தான் நீ செயல்படுவேன். நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. ராசி பலனை நான் சொன்னாலும் நான் சொல்கிற மாதிரி நடக்க போகிறதில்ல. மனசு கெட்டவன், வாழ்க்கையில் ரொம்ப சூழ்நிலை கெட்டு போனவன், ரொம்ப பாதிக்கப்பட்டவன் ராசி பலனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த ராசி பலனை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரே செகண்டில் ஒரு 50 லட்சத்தை தோற்றுவிட்டு இன்றைக்கி ராசி பலன் நான் 10 லட்ச ரூபா உடனே கிடச்சினா 50 லட்சம் கிடச்சிருன்னு சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதை நான் எப்படி சொல்ல முடியும்? உங்கள் மனம் செஞ்ச தவறு இல்லையா அது? அப்போ உங்கள் மனம் செஞ்ச தவறு உங்கள் மனதாலேயே மாற்றிக்கணும், உங்கள் மனதாலேயே திருத்திக்கணும். நீங்கள் திருந்தினீங்கன்னா தான் மாற்றம் வருமே தவிர நான் ராசி பலன் சொல்கிறதுனால மாற்றங்கள்லாம் அங்கே வராது. அப்போ அந்த அமைப்பில்
தோல்வியை சந்தித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வாழ்க்கையில் தோல்விங்கிறது திருமண தோல்வி, தொழில் முயற்சிக்கு உண்டான தோல்வி, கல்விக்கு உண்டான தோல்வி, படிக்க முடியாத வாழ்க்கையில் தோற்று போகிறது, திருமணம் பண்ண முடியாத தோற்று போகிறது, வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் இல்லாத தோற்று போகிறது, இத்தனையும் சந்தித்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதம் கூடுதலான சில நன்மைகளை நீங்கள் சந்திப்பீங்க. நன்மைகள் கூடுதலாக வரும். அதனால் ஆவணி மாதம் அந்தளவுக்கு கெடுதல் இல்லை. திருமண வாழ்க்கையில் மட்டும் சில பிரச்சனைகள் வரலாம். அதை நீங்கள் பார்த்து செய்யணும். நன்றி, வணக்கம்.